ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சவுந்தர். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோட்டங்காட்டில் நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச பொருள் தோட்டத்திலே சாப்பிட்றது ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட தோட்டத்தில் விளைஞ்ச பொருள் தோட்டத்திலே சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி தோட்டத்தில் அல்லக்கண்ணா இருக்க வரும்போது இந்த தேங்காய் மட்டை ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா தென்னம்பிள்ளைக்காக ஒரு 10-15 காய் போட்டோம். அது பாதி தென்னைமர பிள்ளை நட்டிட்டோம். அதில் அப்புறம் மடிங்கன்னு தழுங்குனது எல்லாமே இருந்துச்சு. சரின்னு சொல்லி அல்லக்கண்ணா இருக்கிறக்காக கத்தி எடுத்துகிட்டு வந்தேன். சரி அதிகக்கண்ணா எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பசிச்சுது. தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வேறு சாப்பிட்லான்னு பார்த்தா வாழைப்பழம் வச்சிருக்கான்னு பார்த்தா இது பழுத்ததில்லை. சரி ஓகே, கொய்யாப்பழம் இருக்குமான பார்த்தா சீசன் இல்லை. சரி இளநீ குடிக்கலன்னா மரம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு, ஏறணும். சரி முடையாக்குன்னு சொல்லி யதார்த்தமாக கீழே பார்த்தா நம்ம தேங்காய் பிள்ளை இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஒன்று பிடுங்கி வெட்டிட்டேன். இது அல்லக்கண்ணா இருக்கிறக்காக கொண்டு வந்து கத்தி தான். சரி ஓகே, வெட்டி பார்ப்போன்னு வெட்டினேன், நல்லா வந்துச்சு. பார்த்திங்கன்னா தேங்காய் பூ. எங்கள் ஊர் சைடு கிராம சைடில் தேங்காய் சீம்புன்னு சொல்லுவாங்க. இது தேங்காய் பூ. அடிய வேர் வந்து தலகலாக இருக்கும். இதை முளைச்சிருந்துட்டு தேங்காய் பூ வெட்டிட்டேங்க. தேங்காய் பூவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. நம்ம அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 நாள், 2 மாதம் 3 மாதம் நம்ம நிலத்தில் போட்டு அது கன்று பெருசாக இருந்தால் மட்டும்தான் இதுமாதிரி கிடைக்கும். இவ்வளோ சோடு ஆயிடணும் அந்த செடி. சரி, அந்த கன்று வந்து இவ்வளோ பெருசு ஆச்சுன்னா உள்ளே முழு சீம்பாக இருக்கும். இந்த சின்ன சிறுசுலாம் பார்த்திங்கன்னா சீம்பு சிறு கம்மியாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் டேஸ்ட்டாகவும் இருக்குது. தேங்காய் பூ வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட்டுங்க. அந்த இனிப்பு சேர்ந்து அப்புறம் இது ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். நம்ம தேங்காய் தண்ணி தான், அது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா நிலத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த மாற்றத்தினால தண்ணி தான் வந்து உங்களுக்கு எதுவுமே ஸ்பாஞ்ச் ஆகுது. இயற்கையோட கிரேட்டில் நல்லாயிருக்கு. சரி ஓகே, நான் இதை சாப்பிட்றேன். உங்கள் ஊர் சைடு வச்சுருந்தா சொல்லுங்கள். அடுத்தது வேறு என்ன சாப்பிட்லான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய். உங்களுக்கும் வேணுமா? தரமாட்டேன்னு. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.